அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 ராஜாக்கள் 17:5 வாசிக்க பார்க்கலாம். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். ஆண்டவர் இப்பொழுது எலியாவை பார்த்து சொல்லுகிறார், எலியாவே, இப்பொழுது நீ கேரித் ஆற்றண்டையில போய் ஒளிந்து கொண்டிரு. இந்த பஞ்சகாலம் முடிகிற வரையிலும் நீ அங்கே போய் ஒளிந்து கொண்டிரு. அங்கே உன்னை போஷிப்பதற்கு காகங்களுக்கு கட்டளிடுவேன் என்று சொன்னார். அதன்படி எலியா போய் கேரித் ஆற்றண்டையிலே அவன் ஒளிந்து கொண்டிருந்தான். கிட்டத்தட்ட 1 வருடம் ஆண்டவர் காகங்கள் மூலமாக விடியற் காலத்திலேயும் சாயங்காலத்திலேயும் இறைச்சி அப்பத்தை கொடுத்து போஷித்தார். பாருங்க, தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்து 1 வருஷம் மிகவும் பாதுகாப்பா இருந்தான். ஆகாப் ஏசவேல் கைகளுக்கு தப்புவிக்கும்படி கர்த்தர் அப்படி பாதுகாத்தா இருப்பார். அவன் இருந்த இடம் கேரித் ஆற்றங்கரை. இந்த கேரித் ஆறுங்கிறது யோர்தானுக்கு கிழக்கே இருக்கிற ஒரு சிறிய நீரோடைத்தான், பெரிய ஆறு கிடையாது, அது சிறிய ஒரு நீரோடை. ஆக அந்தந்த காலங்களிலே தான் அதில் தண்ணீர் வரும். மழை காலத்தில் தண்ணீர் வரும், கோடை காலத்தில் அந்த ஆறு வற்றி போகும். அது ஓடி வந்து யோர்தானில கலக்கிற ஒரு சிறிய ஆறு தான் கேரித். இப்படி எலியாவை ஏன் ஆண்டவர் அங்க வச்சு பாதுகாத்தார், மறைத்து வைத்திருந்தான் பாத்தீங்கன்னா, ஒரு மாபெரும் எழுப்புதலுக்கென்று தேவன் தமது தாசனை, தமது ஊழியனை இப்படி மறைத்து வைத்து போஷித்து விசுவாசத்துல பயிற்சி கொடுத்தார். அப்படி மாபெரும் ஊழியத்துக்கென்று, எழுப்புதலுக்கென்று எலியாவை வைத்து போஷித்து விசுவாசத்தை கற்றுக் கொடுத்த ஒரு இடம் இந்த கேரித் ஆற்றண்டை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் என்பது நான் 100% விசுவாசிக்கிறேன், மாபெரும் ஒரு எழுப்புதலுக்கென்று தேவன் தமது சபையை, தமது ஊழியர்களை, விசுவாசிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். தேசத்துல மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை திருச்சபை கொண்டு செய்ய போகிறார், ஊழியர்களை கொண்டு செய்ய போகிறார். அற்பமான சாதாரண விசுவாசிகளை கொண்டு அற்புதங்களை செய்கிற நேரம் வந்திருக்கிறது. கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்களை அழிக்கும்படியாக அல்ல, உங்களை வேதனைப்படுத்தும்படி அல்ல. ஆக நம்ம எல்லாம் ஆண்டவர் ஒரு இகழ்ச்சிக்கு, நிந்தைக்கு அனுப்பி நம்ம எல்லாம் ஒடுக்கிவிடும்படியாக அல்ல. இந்த நாட்கள் எலியாவை உருவாக்கினது போல கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.